தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நம்முடைய கட்சியை சார்ந்த நண்பர்கள் இன்னும் பொதுவாக பொது நோக்கத்தோடு நாங்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறோம் என்று சொல்லுகிற அனைவரையும் அழைத்துக் கொண்டு வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வாக்காளராக சந்தித்து அவர்களிடத்தில் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன, இங்கே நிதி நிலைமை எப்படி இருக்கிறது, ஒன்றிய அரசாங்கம் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை அவர்கள் கொடுக்காமல் இருக்கிறார்கள், இதையெல்லாம் அவர்கள் புரிந்திருக்கிறார் என்று சொன்னாலும் அதை எடுத்து சொல்லி தயாராகிருக்கிறார்கள். 816 பூத்து நம்முடைய 3 தொகுதியில கிழக்கு மேற்கு மொடக்குறிச்சியில 816 பூத் இருக்கிறது. 816 பூத்திலையும் ஏறத்தாழ 15,000 பேர் இன்றைக்கு அந்த பணியை துவக்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு பூத்திலையும் இதே போல கூட்டம் ஒவ்வொரு வீடாக சென்று அந்த மக்களிடத்தில் எடுத்து சொல்லி அவர்களை உறுப்பினராக்குகிறார்கள். அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, இந்த உறுப்பினராக்குவது ஒரு அரசியல் நோக்கத்திற்காக அல்ல, தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக, நம்முடைய மண்ணைக்காக, நம்முடைய மரியாதையை காப்பாற்ற, நமக்கு இருக்கிற உரிமையை போராடி பெற நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதற்காக உறுப்பினராகுங்கள். அதற்கு மேலே நீங்கள் வேறு எந்த கட்சியில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி சங்கடமெல்லாம் இல்லை. எல்லோரும் ஒன்றாக சேருங்கள். எங்களுக்கு சொல்லியிருப்பதே கூட, நீங்கள் நமக்கு யார் சேர்வார்களோ அங்கே மட்டும் போய் கொண்டிருக்காதீர்கள், போய் பொதுவாக இருக்கிறவர்களிடத்தில் பேசுங்கள். வேறு கட்சி, அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாஜக எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களிடத்திலையும் போய் நிலைமையை எடுத்து சொல்லுங்கள். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பிற்காகத்தான் இந்த திட்டம் என்று சொல்லுங்கள், அவர்கள் கண்டிப்பாக சேருவார்கள் என்று தளபதி அவர்கள் சொன்னார்கள். நாங்களே கூட கொஞ்சம் யோசித்தோம். ஆனால் இன்றைக்கு போகிற பொழுது தான் எங்களுக்கு தெரிந்தது, ஒரு அடுக்குமாடிக்கு போகிறோம், அங்கே பார்த்தீங்க, ஆனால் நீங்களாம் சிரிக்கிறீங்க. அடுக்குமாடிக்கு போனோம், அந்த அடுக்குமாடியில் அநேகமாக ஒருத்தர் இல்லாமல் அத்தனை பேரும் உறுப்பினராக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பொதுவானதில் உறுப்பினராகணும்னு சொல்கிறதுல பெரிய விஷயம் அல்ல, கட்சியிலே எங்களை உறுப்பினராக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களே ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டி இருக்கிறார்கள். எனவே அந்த மாதிரியாக போகிற பொழுது எங்களுக்கு நாங்கள் நினைத்ததை விட பல மடங்கு மக்களிடத்தில் வரவேற்பு எங்களால் பார்க்க முடிகிறது. தலைவர் அது மட்டும் சொல்லலை, அவர்கள் அந்த மாதிரி பொதுவாக சேர்த்துட்டு கட்சியில் சேர விருப்பம் இருந்தால் அதை அவர்களிடத்தில் கேளுங்கள், விருப்பம் இருந்தால் சேர்த்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அநேகமாக 99% கட்சியில் சேரணுங்கிற அந்த அக்கறையைத்தான் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களிடத்தில் என்ன குறை இருக்கிறது, அந்த பிரச்சனைகள் எல்லாம் கேட்டுவார்கள், அதையெல்லாம் தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அவங்க விரும்பினாக்க அதை டோரில் ஒட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் அதே மாதிரி அரசில் என்னென்ன திட்டங்கள் நாம் செய்திருக்கிறோம், மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்த திட்டங்கள் எந்த அரசாங்கமும் செய்யலை, தளபதி அவர்கள் செய்திருக்கிறார்கள். 1000 ரூபாய் திட்டம், குழந்தைகள் படிப்பதற்காக 1000 ரூபாய், காலை உணவு திட்டம், பஸ்ஸில் கட்டணம் இல்லாமல் பெண்கள் பயணம் செய்வது, நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்டு, இவ்வளவு திட்டங்கள் இன்னும் நிறைய சொல்லி கொண்டு போகலாம். இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு தளபதி இப்போ சமீபத்தில் வந்திருந்த பொழுது பவானி எல்லாம் கூட்டத்தை பார்த்ததுனாக்க கண்டிப்பாக முழுமையாக ஒரு எங்களோடு சேருவார்கள் என்ற நம்பிக்கை தான் எங்களுக்கு இருக்கிறது. அதே எங்களுடைய கழக தோழர்கள், குறிப்பாக ஒவ்வொரு பூத்திலையும் பணியாற்றுகிற நண்பர்கள் மிகுந்த அக்கறையோடு மிகச் சிறப்பாக அந்த பணியை துவக்கி இருக்கிறார்கள். இல்லை, சின்ன சின்ன குறைகள். இப்போ ரேஷன் கடை கொஞ்சம் தள்ளி இருக்கு, எங்களுக்கு அதை பிரித்து தனி ரேஷன் கடையாக போடணும்னு சொல்லியிருக்கு. இங்கே எங்கள் நிர்வாகிகள் அதற்கான ஏற்பாட்டை பண்ணிட்டாங்க. இப்போ விரைவாக அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு போர்வெல் போடணும்னு சொல்கிறாங்க, அந்த போர்வெல் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. அப்புறம் அங்கே அந்த அங்கன்வாடியில் கொஞ்சம் லீக்கேஜ் இருக்குது, அது மேலே டேங்க் அது மேலேயே இருக்குது, ஃப்ளோர் மேலேயே. இப்போ அந்த டேங்கை எடுத்துடுறாங்க, எடுத்துட்டு பக்கத்தில் அதுக்குன்னு தனியாக உயரமாக கட்டிட்டாங்க. அப்போ அது அந்த லீக்கேஜ் போயிடும். அது மாதிரி சில பேர்த்துக்கு அந்த முதியோர் உதவி தொகை 1000 ரூபாய் இது கிடைக்கலங்கிறாங்க, அந்த பட்டியல் அதுக்காக கேம்ப் நடக்க இருக்கு. அதனால என்னென்ன சொல்கிறாங்களோ அது அத்தனையும் எங்களால் முடிந்த அளவிற்கு நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடு செய்யப்படும். ஏற்கனவே பல பிரச்சனைகள் சொல்லப்பட்டு அதையெல்லாம் செய்திருக்கிறோம், இதுவும் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும்.